ஹாய் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் என் தம்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு வந்து நின்னா, சார் பார்க்க ரெடியான மாதிரியே இல்லை, என்னடா இப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் தலையில் எண்ணெய் வைக்கல. வாடா எண்ணெய் வைக்கலான்னு கூப்பிட்டா சார் மூக்காலே அழறாரு. அவனை அழ விட்டு அவன் தலை எண்ணெய் வச்சு ரெடி பண்ணி நின்னா, தலைவரை பாருங்க ஒரே ஆட்டம், ரெடியான மாதிரியே இல்லை. 2 போடு போட்டு கிளம்ப சொல்லி அனுப்பி விட்டாச்சு. ஈவினிங் வந்து இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையும் குறைச்சிட்டு வாடா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டா, அவனா வரமாட்டேன் போ, நீ தான் என்னை அடிச்சல்ல, நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஈவினிங்காக எப்பவும் போல் தண்ணி தெளித்து மங்களகரமாக அவளை கோலம் போட்டாச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமையாச்சு. ஆஸ் யூஷுவல் சன்செட் பார்க்குறதுனா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஈவினிங் வெயிட் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த டச்சப் வேலை மட்டும்தான் நான் போவேன், மெயின் வேலைக்கெலாம் நான் போகவே மாட்டேன். ஆனால் மெயின் வேலையே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த டச்சப் வேலை செஞ்சால் தான் செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எப்போ பார்த்தாலும் வேலை செய்வான்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு விளக்குலாம் பொட்டு வைக்க சொன்னாங்க. பொட்டு வச்சா நீயே படைச்சிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நமக்கும் சாமிக்கும் கொஞ்சம் தூரம் தான். பக்தியாக இருந்தால் ஒரே பக்தி பலமாக இருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் சாமியே கும்பிட மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு முடித்தா எங்கள் அம்மா வந்து பூவை ஏன் அப்படி வச்சுருக்க, விளக்கையை எந்த பக்கம் ஏறி வச்சுருக்க, வெத்தலை பாக்கையை அப்படி வச்சுருக்கேன்னு குறை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இன்றைக்கி தான் ஃப்ரைடேவாச்சே, சுற்றி போடுறது மட்டும் பப்ளுக்காகவே எங்கள் அம்மா மறக்கவே மாட்டாங்க. சுற்றி போடல வாப்பான்னு என் வீட்டுக்காரர்கிட்ட ரெடியாகி வந்து நிற்கிறாரு. எங்கள் அம்மா கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி ஹோலின்றதுனால சாருக்கு லீவு. அவரோட சொன்ன பக்கம் பறந்து வந்துட்டார். அது இன்னும் எனி டைம் நம்மளே விளையாடினாலும் அவங்க அப்பா கூட தான் அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். இதெல்லாம் பார்க்க நமக்கே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அவர் அன்டைம்லேயே வந்து அவன் பேர் சொல்லி கூப்பிட்டாலுமே பார்த்து அவரை சிரிக்கிறான். அந்தளவுக்கு அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது பாண்டிங், நல்லா இருக்குது. பாய்.